அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 2 சாமுவேல் 23 அதிகாரம் 4 வாசி பார்க்கலாம். அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார். சூரியனுடைய விடியற்காலத்து வெளிச்சத்தை போல் அவர் இருப்பார். தாவீது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய வருகையை குறித்தும் அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணிக்கிற ராஜ்யத்தை குறித்தும் சொன்ன அற்புதமான தீர்க்க தரிசன வார்த்தை இது. அவர் விடியற் காலத்து வெளிச்சத்தை போல் இருப்பார். மேக மந்தாரம் இல்லாத ஒரு காலை போல் இருப்பார். இந்த என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து வருவார், சாத்தான் தலையை நசுக்குவார், எல்லா சாபத்தை நீக்குவார், ஆதாமின் மூலம் உண்டான தோல்வியை ஜெயமாக மாற்றுவார் என்று இயேசு கிறிஸ்துவை விடியற் காலத்து வெளிச்சம் போல கண்டு சொன்ன வார்த்தை. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து எபிரேயர் 2:14-15 படி மரணத்துக்கு அதிகாரிய சாத்தானை தமது மரத்தினால் அழிக்கும்படிக்கு ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்துக்கு உள்ளான விடுதலையாக்கும்படி இயேசு சிலுவைக்கு போனார் என்று, இயேசு சிலுவை மரணத்தின் மூலம் மரணத்துக்கு அதிக சாத்தானை அவர் அழித்து அவன் தலையை நசுக்கினார் என்று பார்க்கிறோம். ஆகவே தான் அந்த சாபத்தை, ஆதாமின் மூலம் அந்த சாபத்தை ஒழித்தார் இயேசு. கலாத்தியர் 3:13 படியாக மரத்தில் துக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு எழுதினபடி இயேசு நமக்காக சாபமானார். இப்படி சாபத்தை தொலைப்பார், தோல்வியை வெற்றியாக மாற்றுவார், சாத்தான் தலை நசுக்கப்படும், இயேசு உயிர்த்தெழுந்தவராய் பிரகாசம் உள்ளவராய் இருப்பார் என்று கண்ட தீர்க்க தரிசனம் ஆச்சரியமான ஒன்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மேகம் இல்லாத ஒரு வானம் அப்படின்னு நம்ம சொல்றதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம சூட நிறைய மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. என்ன, எங்க திரும்பினாலும் சரி, மொபைல் மூலம் சீர்கேடுகள், அழிவுகள், பாவம், அக்கிரமம், அநியாயம், அநேக வன்முறைகள் என்று பலவிதமான போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கிறது. மட்டுமல்லங்க, அநேக கொலைகள், தற்கொலைகள் என்று பலவிதமான மரணங்கள், விபத்துகள், ஆபத்துகள் எப்பொழுதெல்லாம் அளவுக்கு இப்படிப்பட்ட மேகங்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கும் போது நமக்கு ஒரு பயம் வருகிறது. இதற்கு முடிவே இல்லையா ஆண்டவரே, இது எங்க போய் நிற்க மாட்டேன் கேள்வி வருகிறது. இப்படிப்பட்ட பல கேள்விகளுக்கு ஒரே ஒரு பதில் உண்டு. என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். எல்லா மேகங்களை விளக்கப் போகிறார். மகா பெரிய வெளிச்சம் உண்டாக போகிறது. விடியற் காலத்து வெளிச்சத்தை போல, சூரியனை போல உதிக்கிற இயேசு சீக்கிரம் வருவார். இந்த பயம், கலக்கங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு பதிலை வருகையிலே இயேசு வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.